வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாக்குப்பதிவு டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 23ஆம் வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மனு தாக்கல் தொடக்கம் வந்து மார்ச் 30ஆம், முடிவு வந்து ஏப்ரல் 6ஆம், மனு வந்து பரிசீலனை பண்ண வந்து ஏப்ரல் 7ஆம் சொல்லியிருக்காங்க. வேட்பு மனு தாக்கல் திரும்ப பெறதுக்கு வந்து ஏப்ரல் 9ஆம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. டிவிகேஎன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த தேர்தல் எலெக்ஷன் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிவிகே வந்து தனது முதல் தேர்தலை வந்து இதில் வந்து சந்திக்க போகுது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிவிகே யார் கூடனும் வந்து கூட்டணி வைக்கல. ஸோ அதனால் வந்து தனித்து தான் நிற்க போகிறாங்க. இப்போ வரைக்குமே வந்து அதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி நிமிஷத்தில் ட்விஸ்ட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அரசியலில் எது வேணால் நடக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்து தான் நிற்க போகிறாங்க. ஸோ தனித்து நிற்கும் போது அவங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது கிளியராகவே தெரிஞ்சிடும். ஸோ டிவிகேவோட பவர் என்ன, எப்படி பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான பொசிஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க, இம்பேக்ட் எப்படி தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ண போகிறாங்க நல்லாவே தெரிஞ்சிடும். மோஸ்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவங்க வந்து அவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத கிளியராகவே டிவிக்கு வந்து தெரியப்படுத்த போகுது. அப்படிங்கிறத மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தனித்து நிற்கும் போது கூட்டணி இல்லாமல் நிற்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது வந்து நம்ம தளபதி வந்து பண்ணுறாரு. இது அவர் கூட்டணி அமைச்சார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் லாபகரமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு தான் தனித்து நிற்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு. இது வந்து வரவேற்கத்தக்கது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து டிவிக்கோட சம்பவம் டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.